ஹல்லேலூயா. கர்த்தரை இந்த வேளையிலும் கூட மகிமைப்படுத்தி ஆராதித்து கர்த்தரை உயர்த்துவோம். ஏனென்றால் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தரை, அவரை போற்றி பாடி அவரை மகிமைப்படுத்தி, ஏனென்றால் எத்தனையோ பெருவெள்ளங்கள் வந்தது, எத்தனையோ விதமான செங்கடலின் அனுபவங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்தபடியினாலே இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கடந்து வரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை போற்றி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, கன்மலை தேடும் படியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ, கன்மலை தேடும் படியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் ஆமென் எங்கள் உயர்ந்த கன்மலையே, ஆமென். உம்மை போற்றி கடலும் விளங்கும் எங்கள் உயர்ந்த கன்மலையே, செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் வாயுகளை திறப்பவரே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ, கன்மலை தேடும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ, கன்மலை தேடும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம், அவரை எல்லாரும் உயர்த்தி பாடி கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது என்பது
எத்தனை மேன்மையான ஒரு காரியம் தெரியுமா? ஏனென்றால் நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இத்தனை நாட்கள் கடந்து வந்தது நம்முடைய பலமோ நம்முடைய திறமையோ அல்ல, கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்தின் கடைசி வாரத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் தேவனாகிய கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு கூட நன்றி செலுத்தி அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு முழு உள்ளத்தோடு கூட அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த
அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. நாம் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் செய்த நன்மைக்காக முழு இருதயத்தோடு கூட எல்லாருமாய் ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய கிருபையை எண்ணினவர்களாக, அவருடைய கிருபையை நினைத்தவர்களாக கர்த்தருக்கு முழு உள்ளத்தோடு கூட ஹalleluya. கரங்கள் தட்டுகிற சத்தம் கேட்கட்டும், பாடுகிற சத்தம் கேட்கட்டும். அத்தனையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் எல்லாருமாய். எண்ணியே துதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எல்லாருமாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே.
ரிபரபர ஷகரதனலரபலவா ரிபரபரபலவா ரிகபர ஷபரபரபலவா. உங்களுக்குள்ளே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பார் என்றால் அந்த அபிஷேகத்தின் அக்கினி இந்த நாளிலே பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. ஆலயத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் நன்மையினாலும் ஆலய தொங்கலினாலே வஸ்திர தொங்கலினாலே கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பி இருக்கிற அந்த அபிஷேகம் அபிஷேகம் பெற்றவங்க வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஹalleluya. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேளுங்க எல்லாரும், நிரப்புங்கப்பா. ஹalleluya. ரூபா கபரா ஷகரதனலரபா ரேகநாதனலரபோ ரியாதுரலரபா ரீகநாஷகரதனலரபோ ரிபாகராதுனலரபோ. ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya, ஹalleluya. மகிமையின் ராஜனே, மகத்துவரே, துதிக்கப்படத்தக்கவரே, போற்றப்படத்தக்கவரே, உயர்ந்தவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே, எங்களோடு பேசுகிறவரே, கிரியை செய்கிறவரே, அசைவாடுகிறவரே, வழி நடத்துகிறவரே, போதிக்கிறவரே, கண்டித்து உணர்த்துகிறவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இவ்விதமாக, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை உண்மையான வார்த்தை தெரியுமா? அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை உடைத்தார், கர்த்தர் நம்மை உருவாக்கினார், கர்த்தர் நம்மை புடமிட்டார், கர்த்தர் நம்மை சீர்படுத்தினார், கர்த்தர் நம்மை சிட்சித்தார், கர்த்தர் நம்மை புதிதாக்கினார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவருக்கேற்ற ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கும்படியாக, அவருக்கேற்ற ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கும்படியாக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்த தேவன் நம்மை கைவிடவே இல்லையே, அவருடைய கரம் நம்மை கைவிடவே இல்லையே. ஆண்டவரை பார்த்து, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் உம்முடைய கரம் என்னை நடத்தினதே, உம்முடைய கரம் என்னை நடத்தினதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ
உருவாக்கினவர், உருமாற்றினவர், அவருக்கென்று நம்மை பிரித்தெடுத்தவர், நம்மை விட்டு பிரியாது இருக்கிற அவருடைய நேசம் எத்தனை மேலானது, எத்தனை மேலானது. அவருடைய அன்பை என்ன சொல்ல முடியும்? அவருடைய அன்பை எப்படி பாட முடியும்? ஆண்டவரே, என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, எத்தனையா என் மேல் அன்பு வைத்தீர். மரணத்தின் விளிம்பில் இருந்தேன், ஆனாலும் என்னை தூக்கி எடுத்தீரே. அல்லேலூயா. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்புவே. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்புவே. தாங்கின அன்புவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்புவே. வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்புவே. நேசித்த அன்புவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்புவே. மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்புவே. மன்னித்த அன்புவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு. நேசரின் அன்பு. மாறாத அன்பு. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய மாறாத அன்புக்காக, உம்முடைய மாறாத கிருபைக்காக, உம்முடைய மாறாத நேசத்துக்காக எங்களை வெறுக்காமல், எங்களை தள்ளிவிடாமல், எங்கள் மேல் இன்னமுமாய் அன்பு கூர்ந்து உம்முடைய அளவற்ற கிருபையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா துதி பலிகளையும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நீரே வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.